மிஸ்டர் சுப்பிரமணியம், நேற்றே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஓகே, சரி. அப்போது ஏஆர் செக்ஷன்ஸுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களா? ஓகே, சரி, தட்ஸ் குட். சரி, ஐ கெட் பேக் டு லேட்டா. டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம். ஓகே. எஸ் ரேகா. சார், a moment of your time, sir. கோ ஹெட். சார், மாசிக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்குன்றதுனால நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் டீட்டெயில் காமிச்சதுல ஐம் ஓகே வித் தட் சார். ஆனால் மாசி என்னோட பேரை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இன்டர்நேஷ்னல் செமினாருக்கு நான் தான் வரணும்னு சொல்கிறது என்னை யோசிக்க வைக்குது சார். ப்ராபப்ளி உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. சார், உங்களுக்கு மாசியை பற்றி தெரியாதது இல்லை. அவனுக்கு அவனோட நிழல் முன்னாடி விழுந்தாதான் நடப்பான் சார். ரேகா, ஒருத்தருக்கு பதவி உயர உயர பாதுகாப்பு பயம் வரும். அதான் மாசிக்கு வந்திருக்கு. மோர்ஸோ நீங்கள் ஒரு டெடிகேட்டட் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ யூ ஹவ் பிகம் ஹிஸ் சாய்ஸ். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இந்த டியூட்டி எடுத்துக்க விரும்பல சார். சார், மாசிக்கு அவனை எதிர்த்து பேசினாலே பிடிக்காது சார். நான் அவனை எதிர்த்து ஒரு போராட்டமே நடத்தியிருக்கேன். அதனால அவனுக்கு என்ன பழி வாங்கணும்ன்ற எண்ணம் விட மாட்டான் சார். அது மட்டும் இல்ல, என்னோட தங்கச்சியை அவன் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனுதாபிமானம்ன்ற ஒரு சாயத்தை பூசி ஏமாத்திட்டு இருக்கான் சார். அப்படிப்பட்ட ஆளை நான் எப்படி சார் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ரேகா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக செக்யூரிட்டி டியூட்டிக்காக அவங்களே கூப்பிட்டுருக்காங்க. நான் உங்களை அனுப்பாமல் நான் வேறு ஆஃபீஸரை போஸ்ட் பண்ணி அங்கே வேறு ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா ஐ வில் பி ஃபவுண்ட் ரெஸ்பான்சிபிள். மோர்ஸோ உங்களை நான் ஏன் அனுப்பலன்னு நீங்கள் சொன்ன காரணத்தை நான் இங்கே காமிச்சிருக்க முடியாது. சார், பட் இட்ஸ் நோ, ஐ அம் சாரி ரேகா. யூ வில் ஹேவ் டு ஃபாலோ ஆர்டர்ஸ். வெரி வெல் சார், ஐல் கோ ஹெட். சூடு சொர்ணம் இருக்கான்னு செக் பண்ண. நீ சொன்ன மாதிரியே வேலைக்கு போகலல்ல? ஆமா. சரி, வீட்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? எல்லா பொம்பளைங்களும் என்ன செய்வாங்களோ அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன். பயங்கரமா போர் அடிச்சிருக்குமே. வெளில எங்க போயிட்டு இருந்தியா? வீட்டு வாசப்படி கூட தாண்டல. போதுமா? பொய் சொல்ற. உங்க அம்மா வீட்ல தானே இருந்தாங்க, போய் கேளுங்க. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா. என்னடா? ஆமா, நீ எப்ப வந்த? சத்தத்தையே காணோம். வந்த உடனே என் தர்ம பத்னி கிட்டே விசாரிக்க வேண்டியிருந்துச்சு. நேரா விசாரிக்கலான்னு வந்துட்டேன். ஆமா, காலையில இருந்து வீட்டுல தான் இருந்தாளா? ஆமா, ஏன் கேக்குற? வெளியில எங்கேயும் போகல? இல்லையேடா, நான் தான் 11 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கேப்ல தான் இவங்க வெளியே போயிட்டு வந்திருக்காமா. அப்ப எங்க போனான்னு அவளையே கேளு. இல்லன்னு சாதிக்கிறாளே. அப்ப போயிருக்க மாட்டா. இல்ல, போயிருக்கா. பைத்தியக்காரத்தனமா உளறாதீங்க. நான் தான் போகலன்னு சொல்றேன்ல. ஓ, போகல இல்ல? இது எப்படி இங்க வந்துச்சு? சொல்லுடி, இது எப்படி இங்க வந்துச்சு? சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஜாப் அப்ளிகேஷன். இது எங்க பிரசன்ன மாமா வந்து கொடுத்துட்டு போனாரு. பிரசன்னா மாமாவா?
அதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்ல? சொல்லுடி, அவன் வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல? கேக்குறல்ல, சொல்லு. எப்படா புருஷனும் மாமியாரும் வீட்டை விட்டு வெளியில போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து உன் மாமனை கூட்டிட்டு வந்து வீட்டுல கூத்தடிக்கிறியா? ஏய், என்னுடைய கை நீட்டுற? யார பார்த்து கை நீட்டு? விடுறா விடுறா. விடுமா, கூட கூட பேசிட்டே இருக்கா. இருடா இரு, இதுக்கெல்லாம் நாள் இருக்கு. அவளை கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும். நீ போ போ. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன் சார். மாசி சார் இருக்காரு. இருக்காரு மேடம். என்ன விஷயம்? இன்டர்நேஷனல் செமினாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி மேடம் பேச வந்திருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் வரீங்களா? என்னம்மா? இல்ல மேடம், அண்ணன் பிஸியா இருக்காருன்னு சொன்னேன். பார்க்கணும்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், கேட்டு வந்துடுறேன். என்னடா? அண்ணே, போலீஸ் ஆஃபீஸர் ரேகா வந்திருக்காங்க. என்னவா? செமினார் பாதுகாப்பு பற்றி உங்ககிட்ட பேசணுமா? அண்ணன் பிஸியாக இருக்காருன்னு சொல்லு. சொன்னேண்ணே, பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல். சரிண்ணே. அப்படியா? நான் திரும்பி ஃபோன் பண்றேன். மேடம், அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, உங்களை வெயிட் பண்ண சொன்னார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லுங்க. ஓகே மேடம், கேட்டு வந்துடுறேன். அண்ணே. என்னடா அண்ணன் ஒன்னு? இல்லைண்ணே, 10 நிமிஷம் பேசிட்டு போறேன்னு சொல்றாங்க. அவன் என்னடா டைம் ஃபிக்ஸ் பண்றது? 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதை நான் தான் முடிவு பண்ணணும். அண்ணே, என்னென்ன சொல்றது? இப்ப நான் எந்திரிச்சு வரட்டுமா? ஐயோ இல்லைண்ணே, என்ன சொல்றதுன்னு தான். 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றேன். சரிண்ணே. மேடம், அண்ணன் ஃப்ரீயாக இன்னும் 1 hour ஆகும், உங்களை வெயிட் பண்ண சொன்னார். வண்டி எடுங்க, கிளம்பலாம். மேடம் மேடம் நான் வேணா ஒரு தடவை போய் கேட்டு வந்துட்டுமா? சரி, போய் கேட்டு வாங்க. முடியுமா முடியாதா? அவ்வளவுதான். ஓகே மேடம்.
சார் மேடம் இந்தா. ம். சார் ம். நான் உட்காந்து பேச வரல சார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அமைதியா இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு. சார் எங்க மேடம்க்கு நிறைய வேலை இருக்கு சார். அப்போ எனக்கெல்லாம் வேலை இல்லையா? வேலை இல்லாம தான் வெட்டித்தனமா பண்ணிட்டு இருக்கேன்னா? நான் அப்படி சொல்லல சார். பின்ன எப்படி சொல்ற? இல்ல ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா மேடம் உங்களை பார்த்து பேசிட்டு போயிடுவாங்க. எந்த மேடம்? ஏசி மேடம். உனக்கு தான் ஏசி, எனக்கு இல்ல. இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா மேடம் இன்னொரு நாளைக்கு வரேன்றாங்க. நான் போய் சொல்லிடவா சார்? அப்படியா? வரட்டும். ஏய், ஒரு பீடா வாங்கிட்டு வாங்கடா. அப்புறமா தெளிவா இருக்கும்போது வேணா நான் வரட்டுமா? நீ எப்பவுமே தெளிவா இருப்பி. எப்ப என்னாச்சு உனக்கு? நான் என்ன பத்தி பேசல. நான் தெளிவில்லைன்னு கூட சொன்னேனா? சரி, இன்டர்நேஷனல் செமினாருக்கு யாரெல்லாம் வராங்கன்ற லிஸ்ட் எனக்கு வேணும். ஏன்னா நான் பாதுகாப்பு அரேஞ்ச் பண்ணும். அடக்க இறக்கமே லிஸ்ட்னு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. பவித்ரா கண்ணு, லஞ்சுக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் கேட்டியல? சொல்றேன், நோட் பண்ணிக்க. மட்டன் பிரியாணி, வஞ்சர மீன் வறுவல், பவுன் நேரத்தில் வறுத்து அனுப்பு. நண்டு கிடைக்குதான்னு பாரு. நண்டு கிடைக்கலனா நாட்டுக்கோழி வாங்கி நல்ல காரமா வறுத்து அனுப்பு. என்ன கண்ணு, இவ்வளவு கம்மியா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகுமா? என்னடா, அளவா சாப்பிட்டா தானே ஆயுசுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கிற கொடுத்து அனுப்பு. சரிடா என் செல்லண்டி என் கண்ணா. சரி, என்ன கேட்ட? செமினார் லிஸ்ட் தானே கேட்ட? சாயந்தரம் தான் வரு. ஆமாம், இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தியா? இதை ஃபோன்லேயே கேட்டுக்கலாமில்ல? நேரில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டியா? நான் சொன்னது ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, டைம்னு சொன்னியே, அதான் சிரிப்பு வந்துருச்சு. பார்த்து தண்ணில விழுந்துற போறேன். ஹாய், அப்பா வந்துட்டாரு. அப்பா, நான் மேக்ஸ்ல 98 மார்க்ஸ் பா. ஆனா தீபக் 100 மார்க் பா. இது எழுது. என்ன சொல்லி கொடுக்குறவங்க அந்த லட்சணத்துல சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. அம்மா எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா. என்ன பண்ற? எழுது. வந்துட்டீங்களா? சுஷீலா, சுஷீலா. இப்போ ஏன் அவளை கூப்பிடுற? அவ வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு தெரியுமா? என்ன
என்ன சொல்ற? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாவம் அவ. என்னம்மா? வா, உன் விஷயமா தான் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி வயித்துல ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு, ச்சே, அவெல்லாம் ஒரு மனுஷன். நினைச்சாலே என் வயிறு எரியுது. இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு எப்படிங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண முடியுது? ஆமாங்க, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் தான் ஸ்ரீரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை இப்படி ஏமாத்திருக்கான்.